வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். அதாவது பிராந்திய ரீதியான போர் பதற்றங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அமெரிக்காவினுடைய ஒரு போர் எச்சரிக்கை ஈரானின் மீது விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. உலக சமநிலையிலே அதனுடைய மாற்றங்களை ஈடுகொடுக்க முடியாத நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் நோக்குகிற போது பல மாற்றங்கள் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பெரும்பாலான நாடுகளிலே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளை அமெரிக்கா மீள அழைத்து கொண்டிருக்கிறது. அதாவது மேலதிகமாக இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நாளாந்த நடவடிக்கைகளை தவிர மேலதிக நடவடிக்கைகள் ஈரானினுடைய அமெரிக்க தூதரகத்தில் இடம்பெறப் போவதில்லை என்ற விடயம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இந்த வரிசையிலே பாக்தாத், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளினுடைய மேலதிகமான தூதரக அதிகாரிகளும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய ஒரு இராஜாங்க குறைப்பாக காணப்படுகிறது. குறிப்பாக இதற்கான காரணத்தை சொல்லுகிற போது அணுசக்தி பேச்சுக்கள் தொடர்ந்தும் மோசமடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அணு சக்தி ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திடுவதற்கு தங்களுடைய நகர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு ஈரான் தயாராக இல்லாத நிலையில் இந்த விவகாரம் சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எதிர்வரக்கூடிய 24 மணித்தியாலங்களுக்குள் ஏதாவது ஒரு தரப்பு அந்த ஈரானின் மீதோ அல்லது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மீதோ ஒரு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலக்கெடுவை ஈரானுக்கு விடுத்திருந்தார். ஒரு ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கைகளை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளும் என்ற அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு திடமான கட்டத்திற்கு வரவில்லை என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு போர் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு மாறியிருக்கிறது என்ற நிலையில் அமெரிக்காவினுடைய இராஜாங்க அதிகாரிகள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து அவசியமாகின்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் ஈரானிய தரப்பு தொடர்ச்சியான தாமதப்படுத்தல்களை வேண்டுமென்று செய்வதாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், ஈரானினுடைய அவர்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு ஒரு அவமானகரமான விடயமாக இருக்கிறது. அவர்களுக்கு எங்களோடு பேசுவதற்கு ஒரு தீர்வை எட்டுவதற்கு விருப்பமில்லாத நிலைமை இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக இந்த விவகாரம் இன்னும் நோக்கப்பட வேண்டிய விடயமாக இருப்பதற்கான காரணம், இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மாத்திரம் இப்படியான கருத்துக்களை சொல்லியிருந்தால் நாங்கள் இதனை அமெரிக்க அதிபரினுடைய வழமையான ஒரு பாணி என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதாவது பயமுறுத்தும் தந்திர உபாயத்தை அவர் கையாளுவது. குறிப்பாக சொல்லிக்கொள்ளலாம், சொக்கோ வாவ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த திட்டம் தந்திரோபாயம் தொடர்ச்சியாக பல நாடுகளிலே முன்னிறுத்தப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை காசாவிற்கு ஒரு நரகத்தை காட்டுவேன் என்று குறிப்பிட்டு அவர் காசாவிலே இருந்து அமெரிக்க பணைய கைதிகளை மீட்டெடுத்தார். அதேபோல் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிப்போம் என்று கூறி தன்னுடைய நகர்வுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக உலக நாடுகளில் தொடர்ச்சியாக அச்சமூட்டுகின்ற விதத்திலே தங்களுடைய கருத்துக்களை பேசி அவர்களை அச்சப்படுத்தி தன்னுடைய இலக்குகளை அடைவது அமெரிக்க அதிபரினுடைய ஒரு வளமையான ராஜதந்திர பாணியாகும். ஆகவே அதுவும் இப்படியாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இந்த விவகாரத்திலே தொடர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெனரல் அசீர் நசீர் ஜாலி என்று சொல்லக்கூடியவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை எங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு பக்கம் நம்புகிறோம். ஆனால் பிராந்தியத்திலே இப்படி அதை மீறி எங்களுக்கு எதிராக ஒரு போர் திணிக்கப்பட்டால் எதிரியினுடைய பக்கம் எங்களை விட உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை தாக்குவதற்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இன்னமொரு விடயத்தையும் குறிப்பாக சொல்லியிருக்கிறது, அமெரிக்காவுக்கு தளங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய நாடுகள் ஒவ்வொன்றையும் தயவு தாட்சண்யம் என்று தாக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. மிக அண்மைய நாட்களில் அல்லது அண்மை கால பகுதியிலே அரபு நாடுகளுக்கு எதிராக ஈரான் இப்படியான ஒரு திறந்த போர் எச்சரிக்கையை விடுத்திருப்பது இதுவே முதல் தடவையாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது என்பதை நான் மீளவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரத்திலே இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பிரித்தானியாவினுடைய கடற்படை மேற்பார்வை களம் ஒன்று இது தொடர்பான அந்த கடல் பகுதியில் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தது. அது நேற்றைய தினம் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த
பிரதேசங்களில் தரித்திருக்கக்கூடிய கடற்படை கப்பல்களுக்கு எச்சரிக்கையை ஊட்டக்கூடிய விதமாக இருக்கிறது. அது ஈரானுடைய பெயரை சொல்லாவிட்டாலும் அங்கு திடீர் தாக்குதலுக்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக இந்த மேற்பார்வை கப்பல் தன்னுடைய அறிக்கையை வழங்கியிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விவகாரத்திலே எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும், ஐநாவினுடைய தடைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது. ஐரோப்பிய நாடுகளை இஸ்ரேல் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பொறுப்புக்கூறலை ஈரான் முறையாக பின்பற்றவில்லை. சர்வதேச சட்டங்களை அது மீற பார்க்கிறது. தங்களுடைய பொறுப்புக்கூறலை நிறைவேற்றவில்லை என்ற வகையிலே அணுசக்தி நிறுவனம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் ஒரு வாக்குமூலம் அணுசக்தி நிர்வாகத்தினுடைய ஆணையாளர்கள் வழங்குவார்களாக இருந்தால் அது ஒரு தடைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இது மிகப்பெரிய ஒரு எதிர்வினைவுகளை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆக ஈரானின் மீது ஒரு போர் திணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் அடுத்து வரக்கூடிய 24 மணித்தியாலங்கள் தொடக்கம் 48 மணித்தியாலங்களுக்குள் இது முடக்கப்படலாம். இப்படியான ஒரு வாக்குமூலம் வழங்கப்பட்டால் அதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் அந்த வாக்குமூலங்கள் வழங்கப்படுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்திலே இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான பதற்றங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் தொடர்ச்சியான காணொலிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. தரைக்கீழ் தளங்களிலே தங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் இருப்பது தொடர்பான காணொலிகளை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவையும் உலக நாடுகளையும் சீண்டி பார்க்கின்ற விதத்திலே ஈரான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு இழுத்தடிப்பை பேச்சுவார்த்தைகளில் மேற்கொள்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தைகளில் ஈரானுக்கு விருப்பமில்லை, இதிலே ஒரு தீர்வை எட்டுவதற்கு விருப்பமில்லை என்ற நிகழ்வு யதார்த்தபூர்வமாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருப்பதாக பல்வேறு நோக்கர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதனையும் நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு பிராந்திய பதற்றம் மத்திய கிழக்கில் ஏற்பட போகிறது. இந்த மத்திய கிழக்கை பொறுத்தவரை ஈரானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு தலைமைப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது இல்லையா, அவற்றின் மீது இவர்கள் தாக்குதல்களை நடத்துவார்களா என்ற ஒரு கேள்வியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் இந்த தாக்குதல் நகர்வுகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியன சேர்ந்து நடத்தப்படலாம் அல்லது இஸ்ரேல் தனியாக ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். இந்த விவகாரம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த ஈரானை பொறுத்தவரை ஒரு விடயம் இருக்கிறது. அதனுடைய முதல் கனவு இஸ்ரேலை எப்படியாவது அழித்து விடுவது. அதே நேரத்திலே இஸ்ரேலுக்கு ஒரு சந்தர்ப்பம் இதைவிட வாய்க்கப் போவதில்லை. ஈரானை தாக்குவதாக இருந்தால் உலக நாடுகள் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முரண்பாடு இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கிறது, அமெரிக்கா எதிர்க்கிறது, சர்வதேச அணுசக்தி ஆணையம் எதிர்க்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தங்களுக்கான சந்தர்ப்பம் இதுதான் என்பதை இஸ்ரேல் நன்றாக புரிந்து கொண்டு ஒரு நகர்வை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி இதை விட்டால் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையப் போவதில்லை என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். சீனா ஈரானுக்கு ஒரு உதவி திட்டம் ஒன்றை வழங்கியிருக்கிறது. சுமார் 800 கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை செயற்படுத்தக்கூடிய எரிபொருட்களை சீனா ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது என்ற விடயத்தை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விவகாரத்திலே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்போதுமே இஸ்ரேலை ஒரு பதற்றமான சூழ்நிலையில் வைத்திருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிலைமையாக இருந்தது. இதற்கு ஈரானுக்கு உதவி செய்து கொண்டிருந்த அது வளர்த்திருக்கக்கூடிய அமைப்புகளான ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா ஆகியன வலுவிழந்து போயிருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிரியாவிலே இருக்கக்கூடிய அசாத் ரெஜீம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய மிக பலம் வாய்ந்த ஆதரவு குழு இப்போது இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே இது ஈரானுக்கு ஒரு சரிவை காட்டுகிறது. அதை தாண்டி வருகிற போது இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். எப்போதுமே உலக நாடுகள் எதுவுமே ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பை விரும்ப போவதில்லை. குறிப்பாக அமெரிக்கா விரும்ப போவதில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு அணு ஆயுதம் தயாரிக்க முதல் அது தொடர்பான பலம் இல்லாமல் இருக்கும்போது இப்படியான கருத்துக்களை இது சொல்லுகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆயுதங்களை பிரயோகிப்பார்களாக இருந்தால், அவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் என்ன நிலைமை? நிச்சயமாக ஈரானிடம் ஒரு அணு குண்டு தயாரிக்கப்பட்டமாக இருந்தால் அதனுடைய முதல் இலக்கு அது இஸ்ரேலின் மீது வீசப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படியாவது இஸ்ரேலை அழித்துவிட வேண்டும் என்பதே அதனுடைய முதல் கனவாக இருக்கிறது. ஆனால் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் என்பது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1979 ஆண்டுக்கு பின் தான் ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு முன்பு இருந்தே இவர்களுடைய வளர்ச்சியோடு தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டது அரபு நாடுகள். ஆக அமெரிக்கா மாத்திரமல்ல, இஸ்ரேல் மாத்திரமல்ல, அரபு நாடுகளுக்கும் குறிப்பாக இந்த
முஸ்லீம் பிரிவைச் சேர்ந்த நாடுகள் எதற்குமே இந்த ஈரானினுடைய வளர்ச்சி என்பதும் அணுகுண்டு தயாரிப்பு என்பதும் பிடிக்காத ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே அதனை கட்டுப்படுத்துவதிலே உலக நாடுகளோடு சேர்ந்து அரபு நாடுகளும் இதிலே முன்னிலை வகிக்கப் போவது என்பதுதான் மிக முக்கியமானது. நான் சொன்னது போலதான் 79ஆம் ஆண்டிற்கு பின்புதான் இஸ்ரேல் பகைவராக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டாண்டு காலமாக முஸ்லீம் பிரிவுகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களிடையே இருக்கக்கூடிய சியாம் முஸ்லீம் பிரிவுகள் மிகப்பெரிய போர் பதற்றங்களை உண்டு பண்ணும். குறிப்பாக சவுதி அரேபியா ஈரான் மோதல் என்பது மிக பழமையானது, பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு பகை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதாவது ஈரான் ஈராக் யுத்தம் இடம்பெற்ற போது ஈரானுக்கு தான் இஸ்ரேல் தன்னுடைய படை உதவிகளையும் பயிற்சிகளையும் வழங்கியது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த விவகாரம் மிக பெரிய மாற்றங்களை கூறப்போகிறது என்பது நிச்சயம். ஆனால் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கலாம், ஈரானை தாக்குவதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்துவதோ அல்லது இஸ்ரேல் தனித்து தாக்குதல் நடத்துவதோ ஏதோ ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டதாக அல்லது அது நடப்பதற்கான நிகழ்தகவுகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது எப்படி சாத்தியம்? அமெரிக்கா பல்வேறு முனைகளிலே போராடி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ளே உள்நாட்டு பிரச்சனை இப்போது மிக பாரதூரமாக இருக்கிறது. அதேபோல் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய நகர்வுகளுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புறமாக ஏதோ ஒரு விதத்திலே ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடத்துகின்ற தாக்குதல்களில் பங்களித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலும் நேரடியாக தலையிட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் எப்போதுமே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு விடயம் அமெரிக்க முதன்மைவாதம். ஆனால் உண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க முதன்மைவாதம் என்பதை தாண்டி மிக முக்கியமான ஒன்று இஸ்ரேல். அமெரிக்காவில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் அவர்களுக்கு மிக முக்கியமானது இஸ்ரேலை காப்பாற்றுவதும் இஸ்ரேலை சேமிப்பதும் அவர்களுடைய கால நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே அமெரிக்காவுக்கு எந்த ஜனாதிபதி வந்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் அல்ல யார் வந்தாலும், இஸ்ரேலை சேமிப்பதையும் இஸ்ரேலினுடைய இருப்புக்கு ஒரு கேள்வி வருகிற போது அவர்கள் பொறுத்திருக்க போவதில்லை. அதற்காக எந்த நாடுகளை கை வைப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே ஒரு அழுத்தத்தை வழங்கி இஸ்ரேலினுடைய தற்பாதுகாப்பை தன்னிருப்பை காப்பாற்றிக் கொள்வதிலே அமெரிக்கா என்றும் நிலைக்குறியாக இருக்கும். ஆகவேதான் என்ன பிரச்சனை தலைபோகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் அந்த இடத்திலே அமெரிக்கா முன்னிற்கும் என்பதில் மாற்று கருத்து இருந்துவிடப் போவதில்லை. ஆகவே அடுத்து வரக்கூடிய 24 மணித்தியாலம் தொடக்கம் எதிர்வருகின்ற 48 மணித்தியாலங்களுக்கு அல்லது 72 மணித்தியாலங்களுக்குள் ஒரு தாக்குதல் 2 தரப்புகளில் இருந்து வலிந்து நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அது இந்த ஒப்பந்தம், இந்த வாக்குமூலங்கள் நிறைவேற்றப்பட்டால் மாத்திரம் சாத்தியமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்தும் இந்த விவகாரங்கள் தொடர்பாக, இந்த நிலைமைகள் தொடர்பாக அவதானிக்க காத்திருக்கிறோம். ஒரு பிராந்திய யுத்தம் நிகழப்போகிறது என்ற விடயம், குறிப்பாக அமெரிக்காவினுடைய நிலைகளை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்ற அச்சுறுத்தல் ஈரானிடமிருந்து வந்திருக்கிற போது அமெரிக்கா எப்படியாக அதனை எதிர்வினைவுகள் ஆற்றப்போகிறது? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்கப் போகிறதா அல்லது இஸ்ரேல் தனித்து தாக்கப் போகிறதா? எப்படியாக இருந்தாலும் இதிலே விளைவுகள் மிக கொடூரமாக இருக்க போகிறது. உலகத்தினுடைய சமாதானத்தை விரும்புகின்ற யாருக்கும் இது விருப்பமில்லாத ஒரு விடயமாக இருந்தாலும் இது நிகழ்ந்தே ஆக வேண்டிய காலகட்டாயத்தை நோக்கி உலக நாடுகளும் அவற்றினுடைய செயற்பாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமே உண்மை என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம்.